Hi friends, good evening. Welcome to my channel. நேத்திக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். தென் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம். நம்ம கொடுத்த 5 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா டார்கெட்டாக இருக்குது. மிச்சம் 3 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பையிங் ஜோனுக்கே வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா பார்த்தீங்கன்னா நம்ம 839 அபோவ் பை பண்ண சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதோட ஹை பார்த்தீங்கன்னா 860. நம்ம 2 டார்கெட்டுமே ஹிட் பண்ணியிருக்கு. தென் வந்து அடுத்தது வந்து டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பையிங் ஜோனுக்கு தான் வந்தது. பையிங் ஜோனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3185. நம்மளோட செகண்ட் டார்கெட்டு 3172 பார்த்தீங்கன்னா இது 2 டார்கெட்டுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு டிசிஎஸ்லையும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த மாதிரியே நிஃப்டி பார்த்தீங்கன்னா அபோவ் அந்த லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ஆச்சு. டவுன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த லைனு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனாகவே எடுத்தது. சப்போர்ட் லைனை எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலேயாச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நான் ஒன் டே சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவல் கரெக்டாக இதாக இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த லைன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா போகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நல்லா தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் புக்கிங்னால நல்லா டவுன்ஃபால் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த 32,280 இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா போகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, தென் வந்து நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டியோட ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14,600ல இருக்கு. 14,600ல பார்த்தீங்கன்னா 600ல இருக்கு. 14,600ல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தென் வந்து சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அதே 14,399 இதே ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சப்போர்ட் எடுக்கும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண போகிற பட்சத்தில் அடுத்தது 14,291 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 14,600ல பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதை பிரேக் பண்ணி போகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அது 14,600 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் 40,700 வரைக்கும் போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 14,608 அண்ட் செகண்ட் டார்கெட் 4,690 அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 14,500 அண்ட் செகண்ட் சப்போர்ட் 14,399 அண்ட் தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,300. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி அது ரெசிஸ்டன்ஸ் லைன் இதாக இருக்கு. ஸோ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் இந்த 32,271 இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நல்ல மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நல்லா நடந்திருக்கு. அண்ட் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு பேங்கிங் செக்டரில். ஸோ வந்து அதனால அது நாளைக்கு பாசிட்டிவாக மூவ் ஆகுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்தீங்கன்னா 32,401 அண்ட் செகண்ட் டார்கெட் 32,598. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லோ ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம ரேஞ்சுக்கே போகல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 32,280 ரெசிஸ்டன்ஸை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 31,960லேருந்து 980 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லைனை எடுத்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் 31,500 அண்ட் 31,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட், பட் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் இல்லை. பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்ல ஹியூஜாகவே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் இருந்தது. அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. பட் ஆனால் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து
பாசிட்டிவ்ல தான் இருந்தது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. நாளைக்கு நம்ம என்ன ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு நாளைக்கு இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, தென் வந்து ஆப்ஷன் செயின்ல வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் வந்து நான் எந்த இடத்துல பையிங் என்ட்ரி, எந்த இடத்துல செல்லிங் என்ட்ரி கொடுக்குறேன், எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், எந்த இடத்துல டார்கெட் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை லேர்ன் பண்ண முடியும். இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா சும்மா ஸ்கிப் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஒன்லி அந்த பை டார்கெட் நான் எப்படி எடுக்கின்ற, பை உண்டான சிக்னல் எப்படி கொடுக்குற மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து நான் எதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எதனால இந்த ஸ்டாக் நான் பிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் வந்து பிஇஎல் பாத்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் டைப்ல வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பரில் தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அப்பரில் பிரேக் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பை அபோ வந்து பார்த்தீங்கன்னா 135.30 அண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 137.20 அண்ட் செகண்ட் டார்கெட் 139.35 அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 134.20. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பாரத் ஃபோர்ஜ். பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லி பார்த்தது மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ இன்னைக்கு தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பையிங் ஜோனில் வந்து நிற்கும். இது பையிங் ஜோனில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 614 அபோவ் வரும்போது நம்ம பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 618 அண்ட் செகண்ட் டார்கெட் 622. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 608. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தது. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பிரேக் பண்ணியிருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்சல் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது புல்லிஷ் கேண்டல்ல தான் இதாக இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா பையர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸும் நம்ம வந்து இது பண்ணலாம். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3629 அபோவ் போகும்போது நம்ம பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 3643 அண்ட் செகண்ட் டார்கெட் 3664 அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3608. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து HDFC பேங்க். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு டிமாண்ட் ஜோனு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போறன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 இந்த 3 டைமும் பார்த்தீங்கன்னா இந்த 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 இடத்த தான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் பிரேக் ஆகல. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இது பிரேக் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இதற்கு மேற்கொண்டு போகிற பட்சத்தில் 1462 அபோவ் போகிற பட்சத்தில் நல்லா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பை அபோவ் 1462, ஃபர்ஸ்ட் டார்கெட் 1473 அண்ட் செகண்ட் டார்கெட் 1484. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 1450. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மெரிகோ லிமிடெட். மெரிகோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஜ் பேட்டர்ன் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் லைனா இதாயிட்டு இருக்கு. இது வந்து சப்போர்ட் லைன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 இது வந்து 4th டைமா இங்கே வந்து இதாகுது. ஸோ 4th டைம் இது பிரேக் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து இது பை அபோவ் வந்து 431, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 436 அண்ட் செகண்ட் டார்கெட் 442 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 427. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, தென் வந்து ஆப்ஷன் செயின்ல வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஆனால் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், க்ளோஸ் ஆகிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தென் இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. எஸ்ஜிஎஸ் நிஃப்டியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்தது. இப்போ ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் நல்லா ஓப்பன் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா 3138.90 crores பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2610 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. டாடா மோட்டார்ஸ் மூவ்மெண்ட்டுக்கான இது எதனாலன்னா ஏடிஆர்ல பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 30% சேஞ்சில் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நாளைக்கும் நல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா
நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. மேபி இது இன்கேஸ் பாசிட்டிவா மூவ் ஆகுற பட்சத்தில் நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு. தென் விப்ரோ ஏடிஆரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ வந்து இந்த ஃபேக்டர்ஸ்னால பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது மூவ்மெண்ட் நல்லா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்கும். தென் வந்து இப்போ ஆப்ஷன் செயின் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செயின் இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்க இருக்குன்னா இது வந்து இந்த வீக்லி எக்ஸ்பெரிக்கு உண்டான ஆப்ஷன் செயின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 32,000ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 32,000லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 32,000ல தான் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 9 lakh அரௌண்ட் கால்ஸ் இது கால்ஸ் வந்து இதாக இருக்கு. ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1 lakh பக்கம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓஇ இருக்கு. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓஇ 2,56,000 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்க மாதிரி ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது தெரியுது. தென் வந்து நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டியோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 13,500 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நாளைக்கு இன்கேஸ் மார்னிங் கேப் அப் ஓப்பனிங் ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 13,500 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,400 அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,600க்கு பதிலாக 13,600 சொல்லிட்டேன். 14,600 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,400. ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் எனி டவுட்ஸ் இந்த மாதிரி எதுனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.